ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் ஹேப் அண்ட் நான் உங்கள் எஸ்பிஆர். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி எப்படி எல்லாரும் O of n ஸ்கொயரில் சால்வ் பண்ணக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளமை O of nலேயே சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் ஆன் டு த வீடியோ. இப்போ இந்த ப்ராப்ளம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு அரே வந்துட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த அரே அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு ஸ்ட்ரீட்டை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுது, ஓகேங்களா? அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஒவ்வொரு ஹவுஸ். இந்த அரேயில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்துட்டு சேமாக இருக்கும் பட்சத்தில் அது எல்லாமே ஒரு சேம் கலரை வந்துட்டு டினோட் பண்ணுது. அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர். இப்போ 1 அப்படிங்கிறத ப்ளூ டினோட் பண்ணுதுன்னா 6 அப்படிங்கிறத ரெட்டை டினோட் பண்ணுது. இங்கே நம்ம கலர்ஸை பார்க்க போகிறது கிடையாது. நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர் ஹவுசஸ்க்கு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த அரேவை பாருங்களேன். இந்த அரேயில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த ஹவுஸ் எடுத்துக்கிறோம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஒரே டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இதுதான். இது ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா இதோடைய இண்டெக்ஸை வச்சு. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் I வந்துட்டு இங்கே நமக்கு 0 அண்ட் J வந்துட்டு இங்கே நமக்கு 3, இங்கே நமக்கு -3ன்னு வரும். அப்சல்யூட் வேல்யூ எடுக்கிறதால நம்ம இதை +3ன்னு சொல்லி எடுத்துப்போம், ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 ஹவுஸாவது டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மினிமம் அதில் 2 எலமெண்ட் இருக்கும் அண்ட் அது 2 எலமெண்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தோடனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வந்திருக்கும், இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம ப்ரூட் ஃபோர்ஸிங்கில் சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் நம்மளுமே இங்கே அதான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அண்ட் தென் அந்த ப்ரூட் ஃபோர்ஸிங்கை வச்சு நம்ம எப்படி ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் கொண்டு வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். எல்லா டிஃப்ரெண்ட் கலர் ஹவுசஸோட பேட்சுமே எடுத்து அதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணி அதில் எது மேக்ஸிமமோ அதை வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணலாமா, அதை இங்கே வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இந்த எக்ஸாம்பிளில் இப்போ 1 வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 1க்கு அடுத்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் எதெல்லாம் வருதோ அது எல்லாத்துக்குமான டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நான் 8 பார்க்குறேன் அப்படின்னா 8 எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எலமெண்ட். ஸோ அப்போது இது எல்லாத்துக்குமே ஆன டிஸ்டன்ஸ் நான் பார்ப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணி 3, இதுவுமே டிஃப்ரெண்ட் எலமெண்ட். ஸோ இதுக்கான டிஸ்டன்ஸுமே நான் இங்கே பார்ப்பேன். அண்ட் தென் 8, அப்போ அதுக்கான டிஸ்டன்ஸ், திரும்பவும் 3 அண்ட் இதுக்கான டிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேரை நான் ஜென்ரேட் பண்ணி அதுக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இப்போ ப்ரூட் ஃபோர்ஸிங்கோட கோடிங் பார்ட் வந்து பார்ப்போம். இப்போ நமக்கு ஃபஸ்ட் என்ன தேவை, ஒரு ரிசல்ட் வேரியபிளாக. ஸோ அதை நான் வந்துட்டு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அண்ட் அதோடைய வேல்யூவை நான் 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணுறேன். இங்கே நம்ம 0 தான் இனிஷியலைஸ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது, -∞ கூட இங்கே நம்ம வந்து செட் பண்ணலாம். பட் நான் ஏன் 0 செட் பண்ணியிருக்கேன்னா நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்டில் நமக்கு ஒரு விஷயம் தெரியும், இங்கே அட்லீஸ்ட் 2 நம்பர் ஆகுது 2 ஹவுஸ் ஆகுது டிஃப்ரெண்ட் கலரில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுதான் மினிமம் அரேன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1ஆக தான் இருக்கும். ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிற மினிமம் ஆன்சரே 1 தான். ஸோ 1க்கு கீழே நம்ம என்ன வேல்யூ வச்சாலும் இனிஷியலைஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. அண்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறதுமே இதே மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 பாயிண்டர் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் I pointer for I in range of len of, and next என்ன பண்ண போகிறோம், and for j in range of I plus 1. ஐக்கு அடுத்த எலமெண்ட்டில் இருந்து எல்லா எலமெண்ட்டையும் நான் வந்துட்டு ஐட்ரேட் பண்ண போகிறேன். இதோடைய கோர் ஐடியாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கலர் ஹவுசஸ் இருக்கணுமா. ஸோ அப்போது நான் அதை வந்துட்டு செக் பண்ண போகிறேன். கலர்ஸ் ஆஃப் I நாட் ஈக்குவல்ஸ் டு கலர்ஸ் ஆஃப் j, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலரானு சொல்லி செக் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் நான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை அப்டேட் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் டு மேக்ஸிமம் ஆஃப் நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூ. அப்படி இல்லைன்னா இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி அப்சல்யூட் ஆஃப் I - jவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு சிம்பிளாக j - iன்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்சல்யூட் டிஃப்ரென்ஸுங்கிறது வந்துட்டு நெகட்டிவ் வேல்யூவை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். இங்கே j - iன்னு வச்சிங்கன்னா இது எப்போவுமே பாசிட்டிவ் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா j ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஐயாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அண்ட் சப்மிட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது சப்மிட் ஆகிடுச்சு. அண்ட் ஈஸி ப்ராப்ளம்க்கு இது வந்துட்டு அக்செப்ட் ஆகுது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது O of n ஸ்கொயராக இருக்கும் இந்த ப்ரூட் ஃபோர்ஸிங்க்காக. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லீனியர் டைமில் O of n-ஆக வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம ஆப்டிமைஸ் சொல்யூஷன் எப்படி பில்ட் பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நீங்கள் இங்கே ப்ரூட் ஃபோர்ஸிங் யூஸ் பண்ணும்போதே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே I பாயிண்டரை நான் இங்கே செட் பண்ணுறேன் அண்ட் j பாயிண்டரை இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் நான் வந்துட்டு
ஐட்ரேட் பண்ணுறேன், கரெக்டுங்களா? பட் ஆனால் நம்ம இங்கே என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர் ஹவுஸுக்குமே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை நம்ம இங்கே வந்துட்டு ஃபைண்ட் பண்ண போகிறோம். நம்ம இதை பக்கத்துலேருந்து பண்ணுறதால நமக்கு என்ன வேஸ்ட் ஆகுதுன்னா டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ இதுதான் ப்ரூட் ஃபோர்ஸிங்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸிங் சொல்யூஷனை நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம்னா 2 பாயிண்டர்ஸ் டெக்னிக் வச்சு நம்ம இதை ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மேக்ஸிமம் வேல்யூ தான் வேணும், கரெக்டுங்களா? இப்போ I0 ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு பக்கத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா என்னோடய ஜே பாயிண்டரை லாஸ்ட்டில் இருந்து ஐக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி நான் வந்துட்டு ஐட்ரேட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ எனக்கு எங்கே லாஸ்ட் எலமெண்ட்டு எனக்கு 3 தான். அப்போது டிஃப்ரெண்ட்டான கலர் இங்கேயே எனக்கு கிடச்சிருச்சு. அப்போது மேக்ஸிமம் என்னவாக இருக்கும்? 0 - 4 4. இதுதான் மேக்ஸிமமாக இருக்கும். இதை தாண்டி நான் இங்கே ஃபர்தராக இங்கே முன்னாடி மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி மேக்ஸிமமான வேல்யூ இங்கே வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், மேக்ஸிமம் இண்டெக்ஸை. ஓகே, இப்போ இது என்னோட ஐ பாயிண்டர், இது என்னோட ஜே பாயிண்டர், ஓகேங்களா? இப்போ ஐ பாயிண்டர் என்னோட ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸாக பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ ஜே பாயிண்டர் எதெல்லாத்தையும் ஐட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் எலமெண்ட்டில் இருந்து ஐக்கு முன்னாடி வரைக்கும் இது வரைக்கும் என்னோட ஜே பாயிண்டர் வந்துட்டு ட்ராவல்ஸ் பண்ணணும். இதில் வந்துட்டு நமக்கு ஒரு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா? M1ன்னு சொல்லி அதை வச்சுக்கலாம். அண்ட் தென் இப்போ என்னோட ஐ பாயிண்டர் இங்கே வருது. இங்கே வரும்போது நான் என்ன பண்ணேன்னா ஜே பாயிண்டரை 2 வரைக்கும் தான் கொண்டு போவேன். இந்த ஒன்னுக்கு முன்னாடியே நான் கொண்டு போக மாட்டேன். ஏன்னா நமக்கு இங்கே மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் தான் தேவைப்படுது. இங்கே நான் 1 கிட்ட கொண்டு போனேன்னா 1 - 1 எனக்கு 0 ஆயிரும். அண்ட் அதுக்கு முன்னாடி கொண்டு போகிறதுல யூஸே கிடையாது. அதனால் ஜே பாயிண்டரை ஐ பாயிண்டருக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஐட்ரேட் பண்ணுவோம். இப்போ ஐ வந்துட்டு செகண்ட் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா நான் ஜஸ்ட் 4 and 3 மட்டும் தான் ஐட்ரேட் பண்ணுவேன். அண்ட் 3 இருக்குது அப்படின்னா நான் ஜஸ்ட் 4 இதை மட்டும்தான் ஐட்ரேட் பண்ணுவேன், ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயுமே நமக்கு ஒரு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்துட்டு கிடச்சிட்டே இருக்கும். அண்ட் இதில் எது மேக்ஸிமமோ அதை வந்துட்டு நம்ம ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ் இந்த 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச். நம்ம ஜஸ்ட் ஐ பாயிண்டரை ஃபார்வர்டில் 1 by 1 மூவ் பண்ணிகிட்டே வரோம். அண்ட் ஜே பாயிண்டரை லாஸ்ட்டில் இருந்து நம்ம வந்துட்டு இப்போது இந்த 2 பாயிண்டர்ஸோட கோடிங் பார்ட் வந்து நம்ம பார்க்கலாம். நமக்கு ஃபஸ்ட் தேவைப்படுறது நம்மளுடைய அவுட்புட் வேரியபிள். ஸோ அதை நான் வந்துட்டு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதோட இனிஷியல் வேல்யூ 0 அண்ட் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறதும் இதே மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் தான். இப்போ எனக்கு 2 பாயிண்டர்ஸ் வேணுமா? ஸோ ஐ பாயிண்டர் ஸ்டார்டிங்லேருந்து வரணும் அண்ட் ஜே பாயிண்டர் லாஸ்ட் எலிமெண்ட்லேருந்து வரணும். ஸோ லென் ஆஃப் கலர்ஸ் -1. நான் இதை வந்துட்டு எண்ணில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஒரு வைல் லூப். இந்த வைல் லூப்பில் ஐ வேல்யூ எனக்கு லெஸ்ஸர் தென் என்ன இருக்கணும், ஜே எனக்கு எப்போவுமே ஐயை விட கிரேட்டராக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது கலர்ஸ் ஆஃப் ஐ நாட் ஈக்குவல்ஸ் டு கலர்ஸ் ஆஃப் ஜேவாக இருக்கான்னு சொல்லி நான் பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப்டேட் பண்ணணுமா? ஸோ மேக்ஸிமம் டிஸ்ட் ஈக்குவல்ஸ் டு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் அதில் இருக்கிற வேல்யூ, அதுக்கப்புறம் ஜே - ஐ புதுசாக நம்ம கேல்குலேட் பண்ண டிஸ்டன்ஸ். 2ல் எது மேக்ஸிமமோ நம்ம அதை வந்துட்டு இதெல்லாம் செட் பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு ஒரு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே நம்ம ஐ பாயிண்டரை ஒரு ஸ்டெப் வந்துட்டு நம்ம மூவ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ அதனால் ஐ += 1 அண்ட் ஜே பாயிண்டர் என்ன ஆகும், திருப்பி லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு போயிடும். ஸோ அதனால் ஜே = என்னன்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணணும், ஜே பாயிண்டர் எனக்கு ஒவ்வொன்றா வந்துட்டு டிக்ரிமெண்ட் ஆகணும், ஓகேங்களா? இப்போது நம்ம இதை ரன் பண்ணுவோம். இப்போ ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை சப்மிட் பண்ணுறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடுச்சு. அண்ட் இதை நம்ம வந்துட்டு இன்னுமே கூட ஒரு விதமாக ஆப்டிமைஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜேவோட வேல்யூ கிரேட்டர் தென் என்ன இருக்கணுமா? ஸோ இந்த கண்டிஷனை மட்டும் எடுத்துகிட்டு இந்த கண்டிஷனை நம்ம வந்துட்டு ஐ ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் ஜேவாக இருக்கணும் இப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்துட்டு சப்மிட் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐட்ரேஷன்ஸ் இன்னுமே கம்மியாகும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் எப்படி பில்ட் பண்ணுறது, அதுலேருந்து நம்ம எப்படி ஒரு ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் கொண்டு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லை டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லேர்ன் ஹப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களை ஒரு ப்ராப்ளமில் மீட் பண்ணுறேன். பாய் எவ்ரிவன்.